கூடுதலாக அமெரிக்காவினுடைய முன்னாள் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நவாரோவுடைய பேச்சை கேட்டு இந்தியாவை இழந்து சீனாவிடம் வந்து மண்டியிட்டுற போறீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இந்தியா நமக்கு எப்போதும் தேவை, இந்தியாவை வந்து தயவு செய்து இழந்து விடாதீங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸும் வந்து அவரு கொடுத்திருக்காரு. ஆமா. அதையும் நாம பார்த்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ட்ரம்ப் வந்து ஒரு கேம்பிள் ஆடுனாரு. என்னன்னா, இப்ப இந்தியாவோட நம்ம பொருளாதார ரீதியிலயும், மிலிட்டரி ரீதியிலயும் லிங்க் ஆயிருக்கோம். இப்ப நாம இத துண்டிச்சா, இந்தியா பாதிக்கப்படும் அப்படின்னு அவரு நெனச்சாரு. ஏன்னா, இந்தியா வந்து ஐசோலேட் ஆயிடும். சைனா கிட்ட இந்தியா மாட்டிக்கும்னு நெனச்சாரு. ஆனா, இந்தியா வந்து தெளிவா இருந்துட்டாங்க. அவங்க வந்து அமெரிக்கா இல்லன்னாலும் எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பனாக இருக்கு. நாங்க யாரையுமே நிரந்தர எதிரியாக பார்ப்பது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷாங்காய் சம்மிட்ல இந்தியா, சைனா, ரஷ்யா 3 நாட்டினுடைய தலைவர்களும் ஒன்றாக நின்று நம்முடைய இந்த நமக்கிடையே இருக்கக்கூடிய இந்த கருத்து வேறுபாட்டை வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா அமெரிக்கா என்ன நினைச்சாங்க, இந்தியா சைனா கிட்ட மாட்டிக்கும்னு நினைச்சாங்க. ஆனா மாறாக இந்தியா சீனாவை நட்பு நாடா ஏத்துக்கிச்சு. சீனாவும் இந்தியாவை தன்னுடைய ஈக்குவல் பார்ட்னரா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது அமெரிக்காவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அடி.